அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னையோடைய கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து லெட்டர் ஜீம். ஓகேங்களா? ஸோ லெட்டர் ஜீம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே ஒரு சி மாதிரி வளைச்சி விட்டு ஒரு நடுவில் ஒரு டாட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது ஜீம். ஸோ நான் போடுறத அப்படியே நல்லா பார்த்து போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேசாக நேராக ஒரு கோடு மாதிரி போட்டு அந்த கோடுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சி மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஜி வந்து அழகாக போடலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லா குழந்தைங்களுமே இதை பார்த்து நான் எப்படி போகிறேன் ஒவ்வொரு டைமும் பார்த்து அதே மாதிரி நீட்டாக அழகாக ரைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அப்புறம் சி நுக்தா புள்ளி டாட் வச்சா அது ஜீம். ஓகேங்களா? கண்டிப்பாக டாட் வைக்கணும். ஜீமுக்கு வந்து அந்த அந்த சி மாதிரி வளைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும், டாட் புள்ளி வச்சு தான் நம்ம ஜீம் போடணும். போடும் பொழுது இது வந்து ஜீம் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லி ரைட் பண்ணணும். ஜீம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஒரு கோடு, அப்புறம் இந்த மாதிரி சி மாதிரி வளைக்கணும். ஜீம். ஸோ யார் அழகாக ரைட் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சீக்கிரமும் போடணும். சரிங்களா? கொடுக்கக்கூடிய டைமுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும், எல்லாருமே சப்மிட் பண்ணியிருக்கணும். ஜீம். ஜீம். ஸோ லாஸ்ட் லைன், ஃபஸ்ட்டு 3 லைன் ஆல்ரெடி நம்ம அதுக்கு மேலே தான் ரைட் பண்ணுவோம். ஸோ அடுத்த 3 லைன் தான் நீங்கள் ஓனாக ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன் அழகாக ரைட் பண்ணாலே லாஸ்ட்டு 3 லைனும் அழகாக ரைட் பண்ணி முடிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம ஜீம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து லெட்டர் ஹாவும் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்த்துலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தான் ஜீம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஹாவும் போடணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். அதுக்கு நம்ம நடுவில் புள்ளி வைப்போம் இல்லையா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹாக்கு வந்து புள்ளி வைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் போடணும் ஹாவும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த புள்ளி வைக்காமல் எழுதணும். புள்ளி இருந்தது அப்படின்னா அது என்னது, ஜீம். ஸோ புள்ளி வைக்காமல் இருக்கிறது ஹா. ஸோ ஹாவையும் சொல்லியே ரைட் பண்ணணும். சொல்லி தான் ரைட் பண்ணணும். ஹா அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். ஹா சொல்லும் பொழுது ஒரு காற்று சவுண்டு கேட்கும், அது கேட்கணும். ஹா அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஜி மாதிரியே தான் ஒரு கோடு போட்டு சி மாதிரி வளைக்கணும். ஹா ஃபஸ்ட் 3 லைன் அதிலே இருந்தது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த 3 லைனும் 3 லைன் நம்ம தான் அடுத்த 3 லைன் ரைட் பண்ணுறோம். ஸோ நீட்டாக ரைட் பண்ணிடணும். பார்த்தே ரைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதையும் ஸ்டாப் பண்ணி பார்த்து எப்படி போகிறேன் அப்படிங்கிறது பார்த்து அழகாக நீட்டாக ரைட் பண்ணிடுங்க. ஹா அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னுடைய கிளாஸில் லெட்டர் ஜீம் அண்டு ஹா பார்த்துருக்கோம். ஸோ எல்லோரும் ரைட் பண்ணி குரூப்பில்